வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அதிக நேரம் சாஃப்டாக இருக்கணும்னா என்ன மாதிரி மாவு பிசையணும் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. இதை லேசாக ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை ஒன்று திரட்டிக்கிட்டே வரணும். இப்போ 2 கப்பு கோதுமை மாவுக்கு எக்ஸாக்டாக 1 கப்பு தண்ணிங்கிறது கிடையாது, அதுக்கும் கம்மியாக தான் செல்லும். மாவுக்கு மாவு தண்ணி வேறுபடும். மேக்ஸிமம் 1 கப்புக்கு மேலே ஆகாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அப்போ ஒரு ஸ்டேஜில் நமக்கு மாவு ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி தேவையில்லை அப்படிங்கிற பதம் வரும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் தண்ணி நமக்கு மிச்சம் இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம தனி கோதுமை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. இப்போ மாவு நல்லா ஒன்று திரண்டுருச்சு. மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மாவும் நல்லா ஈஸியாக பிசைய வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நான் எடுத்த 1 கப்பு தண்ணியில் 1 மடக்கு எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்குது. இனி நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து பிசையணும். கொஞ்சம் பிசைஞ்ச பிறகு திருப்பி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பிசையணும் அப்படின்னா நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் இந்த மாதிரி மடித்து பிசையணும். நான் மொத்தமாக 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கையில் ஒட்டாத பதம் வந்துடும். அது வரையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி மாவை பிசையணும். இதுக்கு நீங்கள் மிளகு சீரகம்லாம் பொடி பண்ணுறதுக்கு கல் வச்சுருப்போம், அதை வச்சு கூட நீங்கள் தட்டி பிசையலாம். இல்லை பூரிக்கட்டையை வச்சே வந்து நல்லா அடித்து பிசையலாம். நல்லா பிசைஞ்சு மாவு நல்லா சாஃப்டானதும் அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம காயாமல் இருக்கிறதுக்காண்டி லேசாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை மறுபடியும் நம்ம நல்லா ஒன்று போல் பிசைஞ்சுக்கிடணும். நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு என்ன சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற அளவில் நம்ம அதை உருட்டி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கிடணும். அதை நல்லா கை கொண்டு திரட்டி ஒன்று போல் உருட்டி வச்சுக்கிடணும். இனி நம்ம எப்படி மாவு தேய்க்கலான்னு பார்க்கலாம். மாவு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுட்டு பூரிக்கட்டையை வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். தேவைப்பட்டால் லேசாக மாவு தடவிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் வரும். நம்ம பூரிக்கு கொஞ்சம் திக்காக பிசைவோம், மாவு தேய்ப்போம். அதை விட தின்னாக இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பளம் மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும் சப்பாத்தி. இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லை நல்லா சுட வச்சுருவோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை போடணும். ஒரு 10 செகண்ட் விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதும் திருப்பி போடுங்க. அந்த பக்கமும் ஒரு 10 செகண்ட் விட்டுருங்க. அப்புறம் திருப்பி ஃப்ளிப் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம தேய்ச்சிருக்கிறத பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க ஆரம்பிக்கும். தேவைப்பட்டால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சப்பாத்தி எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மிச்சம் இருக்க பக்கத்தில் லேசாக அழுத்தி கொடுத்தோம்னாலும் முழுசாக எந்திரிக்கும். நம்ம தேய்க்கிறத பொறுத்து தான் சப்பாத்தி இந்த மாதிரி எந்திரிக்கிறது. நம்ம ஒன்று போல் திக்னஸில் தேய்ச்சிருந்தோம்னா முழுசாக பூரி மாதிரியே எழும்பும், இல்லாட்டினா அங்கங்கே எழும்பும். எக்காரணத்து கொண்டும் தவாவோட ஹீட்டை குறைக்கக்கூடாது. நம்ம என்ன அளவில் சப்பாத்தி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து எரியணும். லோ ஃப்ளேமில் சப்பாத்தி சுட்டோம்னா சப்பாத்தி ரொம்ப வறண்டு போயிடும். இப்போ சப்பாத்தி கல் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து கருக ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்ச நேரம் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கல்லோட ஹீட்டு வந்து நமக்கு தேவையான அளவு குறைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் போட ஆரம்பிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம எல்லா பக்கமும் சப்பாத்தியை அழுத்தி விடலாம். ஒரு பக்கம் 10 செகண்ட் போட்டுட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி திருப்பி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருக்கும். தேவைப்பட்டால் 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். இதை நம்ம ஹாட் பாக்ஸில் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா வேர்த்து போயிடும். அதனால் நம்ம மேலே வந்து கொஞ்சம் ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்ல லேயர்ஸோடு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.